அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான ஒரு விமானமும் 2 ஹெலிகாப்டர்களும் இப்பொழுது ஈரானினுடைய தென்மேற்கு பகுதியில் தாழ்வாக பறந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றன. அந்த காட்சியைத்தான் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் யாரை தேடுகிறார்கள் என்று சொன்னால் 2 விமானிகளை தேடுகின்றார்கள். அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான 2 விமானிகள். சம்பவம் என்னென்று சொன்னால் இன்று வெள்ளிக்கிழமை காலை அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான F-35 லைட்னிங் 2 என்று சொல்லப்படுகின்ற அதிநவீன போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஈரானிய ஊடகங்கள் இது சம்பந்தமாக ஏராளமான தகவல்களையும் புகைப்படங்களையும் வீடியோ ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த உடைந்து நொறுங்கிய விமானத்தினுடைய பாகங்கள் என்று சொல்லி புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சம்பவம் என்னென்று சொல்லி விரிவாக பார்க்கலாம். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய வான் பாதுகாப்பு அணியினரால் மேம்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு பொறிமுறை ஒன்றை பயன்படுத்தி இந்த அமெரிக்காவினுடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரானிய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த F-35 சுட்டு வீழ்த்துறது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அது அவ்வளவு நவீனமானது. அத்தனை வசதிகளும் அந்த விமானங்கள் இருக்குது. என்னென்ன வசதிகள் எல்லாம் இந்த விமானத்தில் இருக்குன்னு சொல்லி விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இன்றைக்கு காலம் நடந்த சம்பவம் என்னென்னு சொன்னால் இதுதான். இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த ஈரானினுடைய தென்மேற்கு பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான மலைகள் சூழ்ந்த பகுதி. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானிய இராணுவத்தினருடைய ஏராளமான படைத்தளங்கள் அங்கே இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதே போல் எண்ணெய் வளங்கள், எண்ணெய் உற்பத்தி சாலைகள், ரிஃபைனரி சென்டர்ஸ் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் அந்த பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த பகுதியில் தான் தாக்குதல் நடவடிக்கைக்காக சென்ற இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா இது சம்பந்தமாக இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. ஈரானிய தரப்பிலிருந்து இந்த தகவல்கள் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. அதே நேரம் 2 விமானிகள் வானத்தில் தூக்கி வீசப்பட்டதை இப்பொழுது அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அதை ட்ராக் பண்ண முடியும். அதாவது சேட்டலைட்டில் ட்ராக் பண்ண முடியும். பொதுவாக ஒரு விமானம் பறந்து கொண்டு கேட்கல, இந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் ஜெட் பறந்து கொண்டு கேட்கல, அதற்கு ஏதாவது ஆபத்து வருமாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய 2 விமானிகளும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ எஜெக்ட் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி தானியங்கி முறையில் தூக்கி வானத்தில் வீசப்படுவார்கள். அதுக்கு பிறகு பரசூட் மூலம் அவர்கள் தரையிறங்க முடியும். இப்படித்தான் உங்களுக்கு தெரியும், குவைத்தில் 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்று சொல்லி தவறுதலான முறையில் இந்த யுத்தம் ஆரம்பித்த 2ஆம் நாள் 3ஆம் நாளில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அப்போ அந்த 6 விமானிகளும் வானத்தில் தூக்கி வீசப்பட்டு பிறகு உயிரோடு மீட்கப்பட்டிருந்தார்கள். எனவே அதே மாதிரி தான் இப்போ இந்த 2 விமானிகளும் வானத்தில் தூக்கி வீசப்பட்ட பிறகு அவர்கள் எங்கோ ஒரு இடத்தில் தரையிறங்கி இருக்கிறார்கள். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான மர்மமான விஷயம் என்னென்று சொன்னால் இந்த மலைப்பாங்கான பகுதி தானே. எனவே எங்கே இறங்கி இருப்பார்கள் என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியலை. அவர்களை தேடுகின்ற தீவிர நடவடிக்கையில் இப்பொழுது அமெரிக்க விமானங்களும் இந்த ஹெலிகாப்டர்களும் ஈடுபட்டிருக்கின்றன. எனவே விமானிகள் தூக்கி வீசப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் காணாமல் போனது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களை தேடுகின்ற நடவடிக்கையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதும் மிக விரைவில் உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுவரைக்கும் அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் வரையில. என்னென்னு சொன்னால் இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்யக்குள்ள கிடைச்ச தகவல்களை தான் இப்போ நான் உங்களோட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மேலதிகமான தகவல்கள் ஏதாவது கிடைச்சா இந்த காணொலியினுடைய பிற்பகுதியில் நான் விசேட செய்தியாக நான் சேர்த்து வரேன். நீங்கள் எனவே காணொலியை முழுமையாக பாருங்க. இப்போ இந்த 2 விமானிகளையும் உயிரோட பிடிக்கணும், அவர்களை எப்படியாவது உயிரோட மீட்கணும். அந்த நடவடிக்கையில் தான் இப்பொழுது ஈரான் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. அந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு பெரும் பரிசு தொகை ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 விமானிகளையும் பிடிச்சு கொண்டு தருபவர்களுக்கு பெரும் பரிசு தொகை பரிசு என்று சொல்லி ஈரானிய ஊடகத்தில், ஈரானிய தொலைக்காட்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால் ஒன்று அவர்களிடம் நிறைய புலனாய்வு தகவல்களை சேகரிக்க முடியும், நிறைய தகவல்களை எடுக்க முடியும். 2வது அவர்களை வச்சுக்கொண்டு பேரம் பேச முடியும். 3வது அவர்களை சர்வதேசத்துக்கு காட்டுறதன் மூலம் இப்போதானே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டிக்ளேர் பண்ணவர் ஈரானில் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அடித்து முடிச்சிட்டோம் என்று சொல்லி. எனவே இவர்களை உயிரோட பிடிச்சா அதை வச்சுக்கொண்டே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்றது, அமெரிக்க மக்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற தகவல் எல்லாமே பொய் தகவல்கள் என்றதை நிரூபிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. எனவே அவர்களை எப்படியாவது உயிரோட பிடிக்கும் நடவடிக்கையில் இப்பொழுது ஈரானிய தரப்பினரும் அவர்களை மீட்கின்ற நடவடிக்கையில் அமெரிக்க தரப்பினரும் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த F-35 லைட்னிங் 2 என்று சொல்லப்படுற இந்த விமானம்
விமானம் வந்து அமெரிக்க விமானப்படையிடம் இருக்கக்கூடிய மோஸ்ட் அட்வான்ஸ்டு விமானம் என்று சொல்லப்படுகிறது. இதில் வந்து ஏராளமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ரேடர்களில் வந்து இது சிக்காது. ரேடர்களில் சிக்காமல் வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய ரேடரை வந்து ஏமாற்றக்கூடிய டெக்னாலஜி வந்து இதில் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. பொதுவாக அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய B2 விமானங்கள் இருக்குது தானே, அந்த பிரம்மாண்டமான விமானங்கள் பங்கபஸ்டரை கொண்டு போடுறது, அந்த விமானங்கள்லாம் ரேடரில் சிக்காதுன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அதே மாதிரியான டெக்னாலஜி இதிலேயும் இருக்குது. இதுவும் வந்து ரேடருக்குள்ள சிக்க முடியாதுன்னு சொல்லி. இரண்டாவது வந்து இதனுடைய வடிவமைப்பு, இந்த விமானத்தினுடைய வடிவமைப்பு தான் அதுக்குரிய முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கேற்ற டிசைன்லையும் அதற்கேற்ற மெட்டீரியலும் வந்து அதில் பொருத்தப்பட்டுகிறது சொல்லப்படுகிறது. மூன்றாவது வந்து எதிரிகளினுடைய தேசத்துக்குள்ள வந்து அவர்களுடைய வான்பரப்புக்குள்ள வந்து இந்த விமானத்தால் வந்து ரகசியமாக நுழைய முடியும். ரேடர்களுடைய கண்களில் சிக்காமல் வேறு யாருக்குமே தெரியாத மாதிரி ரகசியமாக நுழைய முடியும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 360 பாகையில் வந்து சென்சர் இருக்கு என்று சொல்லி, அதாவது இந்த விமானத்தை எந்த திசையிலிருந்து சுட்டாலுமே, மேலே கீழே எந்த பக்கத்திலிருந்து சுட்டாலுமே வந்து அதை வந்து அந்த விமானிக்கு தெரியும், அந்த விமானம் வந்து அதை உணர்ந்து கொள்ளும் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் 360 பாகையில் வந்து இதற்கான சென்சர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியும், அந்த 360 பாகையிலே பதிகிற காட்சிகள் வந்து ஒரு டிஸ்பிளேக்கு வரும் என்று சொல்லி, விமானத்தில் முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேல வந்து காட்சிக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. அதை விட மிக மிக முக்கியமானது, இந்த விமானத்தில் ஒரு பைலட்ஸ் இருக்கிறது தானே, அவர்கள் அணிகிற அந்த ஹெல்மெட், அந்த ஹெல்மெட்டை வந்து அதி விசேஷமான ஹெல்மெட் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஹெல்மெட்டினுடைய பெறுமதியும் வந்து $4 லட்சம், $400,000 என்று சொல்லப்படுகிறது. அப்போ நான் சாதாரண ஹெல்மெட்டுக்கு எதுக்கு இவ்வளவு பெறுமதி என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அவ்வளோ விஷயங்கள் அந்த ஹெல்மெட்டில் இருக்குது. அந்த ஹெல்மெட்டினுடைய முன்பக்கம் ஒரு கண்ணாடி இருக்குன்னு தானே, இப்போ நாங்கள் சாதாரண மோட்டார் சைக்கிளில் பாவிக்கிற ஹெல்மெட்டுக்கு முன்னுக்கு கண்ணாடி இருக்கிற மாதிரி இந்த கண்ணாடியில் வந்து சாதாரண கண்ணாடியில் அதுவே ஒரு பெரிய டிஸ்பிளே என்று சொல்லப்படுகிறது. அதுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடியும் என்று சொல்லி. ஒன்று வந்து விமானத்தினுடைய வேகம் வந்து சைட்டில் ஓடிக்கொண்டிருக்குமாம், என்ன ஸ்பீட்டில் வந்து விமானம் பறக்குது என்று சொல்லி. ரெண்டாவது வந்து டார்கெட்ஸ், ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை வந்து செட் பண்ணி போட்டு பறந்து கொண்டிருந்தால் அந்த டார்கெட் எவ்வளோ தூரத்தில் வருது என்ன ஏதுன்னு சொல்லி அந்த டீட்டெயிலும் வந்து அந்த டிஸ்பிளேல வந்து விழுந்துருக்குமாம். அடுத்தது வந்து நெவிகேஷன், அதாவது எந்த திசையில் பறந்து இருக்குது என்று சொல்லி அந்த திசையை காட்டுற நெவிகேஷன். அடுத்தது வந்து நைட் விஷன், அதே கண்ணாடியை வந்து இரவு நேரத்தில் பறக்கக்குள்ள நைட் விஷனாகவும் பாவிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியான அதிநவீன வசதிகளை கொண்டது அந்த ஹெல்மெட்டே $4 லட்சம் என்று சொன்னால் மிச்சத்தை பற்றி நாங்கள் சொல்லவே தேவையில்லை. ஒரு மணி நேரத்தில் வந்து 1975 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் பறக்குமாம் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு வேகமாக பறக்கும். சரி, இந்த விமானத்தில் வந்து என்ன வகையான ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருக்கும், என்ன வகையான ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து ஏர் டு ஏர் மிசைல், வானத்திலிருந்து வானத்துக்கு அடிக்கக்கூடிய அந்த வகையான மிசைல்ஸ் பாவிக்கப்படும். ரெண்டாவது வந்து ஏர் டு கிரவுண்ட், வானத்தில் இருந்து தரை நோக்கி வீசுகின்ற குண்டுகள், அந்த ஏவுகணைகள் பாவிக்கலாம். அடுத்தது வந்து பங்கர் பஸ்டர் குண்டுகள், அதாவது வந்து இப்போ B2 விமானம் மாதிரி பாரிய அளவிலான பங்கர் பஸ்டர் இல்லாட்டியும் ஓரளவான பங்கர் பஸ்டர்களை வந்து இது சுமந்து கொண்டு செல்லும் என்று சொல்லப்படுகிறது. அதை விட மிக முக்கியமானது டேட்டா ஷேரிங், அதாவது இந்த ஒரு விமானத்திலிருந்து தகவல்களையும் தரவுகளையும் உடனே லைவாக வந்து தரவுகளை வந்து பக்கத்தில் பறந்து கொண்டிருக்கிற இன்னும் ஒரு விமானத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பண்ணி கொண்டிருக்குமாம். ஏனைய எல்லா விமானங்களுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பண்ணுமாம். அதே போல் இந்த விமானங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள், லைவ் தகவல்கள் எல்லாமே வந்து இந்த விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்குத்தானே, ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், அதோட வந்து லைவாக ஷேர் பண்ணி கொண்டிருக்குமாம். அங்கேயும் வந்து தகவல்களை வந்து பரிமாறுமாம். அதே போல் போர்க்கப்பல்கள், ஏனைய இடங்கள் இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களுக்கும் வந்து தகவல்களை பரிமாறும். இந்த மாதிரி டேட்டா ஷேரிங் வந்து அதிநவீன டேட்டா ஷேரிங் என்று சொல்லப்படுகிறது இந்த வகை விமானம். F-35 பார்த்தீங்கன்னு சொன்னால் F-35A, B, C என்று சொல்லி வேறு வேறு வேரியண்டான விமானங்கள் எல்லாம் இருக்குது. உலகத்தில் வந்து அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் நேட்டோ நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள் இந்த விமானத்தை பாவிப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு விமானம் உற்பத்தி நிறுவனமாகிய லாக்ஹீட் மார்டின் அவர்களுடைய தயாரிப்பில் தான் இந்த விமானம் வந்து உற்பத்தி செய்யப்படுது. எனவே இவ்வளவு முக்கியமான ஒரு விமானம், இவ்வளவு பாதுகாப்புகள் நிறைந்த விமானம், அதிநவீன விமானத்தை வந்து ஈரான் சுட்டு வீழ்த்துது என்று சொன்னால் இது வந்து பெரிய கேள்விகள் எல்லாத்தையும் எழுப்புது. அதுவும் வந்து ஈரான் வந்து இந்த யுத்தம் ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் சுட்டு வீழ்த்தினா அது சொல்லலாம், ஓகே அவர்களிடம் வந்து ஆயுதங்களுக்கு சுட்டு வீழ்த்தினார்கள் சொல்லி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதம் முடிஞ்ச நிலைமையில, அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உலகத்துக்கே சொல்லி போட்டார், ஈரான் கதையே முடிஞ்சது, ஈரான் வந்து கற்காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்குது, இந்த மாதிரி தான் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அப்படி சொல்லப்பட்ட பிறகு திடீரென்று இந்த ஒரு விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது, அது உறுதிப்படுத்தப்படும் போது மிக பெரும் அதிர்வலைகளை வந்து உருவாக்கும். எப்படியும் அடுத்து வரும் சில மணி நேரங்களில் தகவல்கள் கிடைக்கும் என்ன ஏது நடந்தது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் காரணம் இல்லாமல் அமெரிக்க விமானங்கள் வந்து தேடுதல்
நடவடிக்கையில் வந்து ஈடுபட மாட்டார்கள் தானே. இந்த தேடுதல் நடவடிக்கையை சொல்கிறது சார் என்று சொல்கிறது, SAR சார் என்று சொல்கிறது. அப்படின்னா என்னென்னு சொன்னால் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் என்று சொல்லி அந்த தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் வந்து அவர்கள் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். இந்த 2 விமானிகளும் தூக்கி வீசப்பட்டது இப்பொழுது சேட்டலைட் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களை உயிரோட மீட்கும் பணியில் ஏராளமான பொதுமக்கள் அந்த மலை பிராந்தியங்களில் தேடுதல் நடவடிக்கையில், அதாவது ஈரானிய இராணுவத்துடன் சேர்ந்து பொதுமக்களும் இப்பொழுது தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.